இந்த பேக் சைடு தான் சார். நம்ம ஜஸ்ட்டு ஒரு 3-4 அடி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, 4 ஸ்டெப் கீழே நம்ம நின்னா எப்படி இருக்கும், 4 அடி மேலே எப்படி இருக்கும், அந்தமாதிரி ஸ்டெப் தானே. இப்படி நிற்கிறோம், இவர் ஏறிட்டார், இவர் இல்லை, 2 பேர் ஏறிட்டாங்க குதிரையில். 3வது ஆள் ஏற போகிறாரு, டப்பான்னு ஒரு வெடி சத்தம். கூட இருக்க சொல்கிறாரு, என்னவோ பட்டாசு வெடிக்கிறாங்க. நான் சொன்னேன், இதுக்கே இப்போ பட்டாசு வெடிக்க போகிறேன். அப்புறம் அழுகுறல். அதுக்கப்புறம் அதுதான். அப்புறம் சட்டுன்னு அவர் என்ன சொல்லிட்டார் குதிரைக்காரு, நீங்கள் வந்து கிளம்புங்க, இங்கே என்ன ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க சொன்னார். அதுதான் ஒன்றும் புரியல. இவர் திரும்பி ஏற போகிறாரு, இவர் கைப்பிடிச்சிட்டார் அந்த குதிரைக்காரர், போகாதீங்க, உயிரை காப்பாற்றுங்க. இவர் ஒன்றும் போய் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம இஸ்லாம் மதத்தில் சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் முன்மொழி களிமா சொல்லுவாங்க, சாகும்போது களிமா. நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். ஏன்னா எப்போ எங்கேருந்து சுடுவோன்னு தெரியல, எப்போ எங்கே சுடுவான்னு தெரியல, சொல்லிட்டோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து திரும்பின ஒரு 2-3 நிமிஷத்தில் தான் அங்கே துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இருக்கும்போதே இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும்? அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க? முடியல, சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சின்ன பசங்க, நேற்று ஃபுல்லாகவே அழுது தான் இந்த ரூமில். எங்களை பற்றி கவலை இல்லை, அந்த பசங்க ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க எப்படி தான் வந்தாங்க, எப்படி தான் போட தெரியல எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மக்களை எல்லாமே ஒத்துமையாக பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்னாங்க, இந்த 2 ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, ஆர்மி ஆஃபீஸரு இறந்துருக்காரு, அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்கள கூட இருந்தவங்களே இந்த மாதிரி இறந்துருக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதான் சார், எனக்கு சொல்ல வரல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக. ஸோ இப்போ எப்படி அங்கேருந்து இவ்வளவு அந்த இடர்பாடுகளுக்கு இடையே நீங்கள் எப்படி டெல்லி வந்து சேர்ந்துருக்கீங்க? யார் உங்களுக்கு உதவி செஞ்சா? நம்ம அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு கீழே வந்துட்டோம். காரில் இது நம்ம மறுபடியும் ஒரு ரூமுக்கு போயிட்டோம். ரூம் பண்ணி நம்ம நியூஸில் அதை பார்த்தோம். நம்ம முதல்வர் ஐயா அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த நியூஸ் நம்ம எங்கள் ஊர்லேருந்து நம்பர் அனுப்பியிருந்தாங்க. அது நம்ம அதிலே பார்த்துட்டோம். அந்த நம்பர் மூலயமா அவர் தான் உஸ்மான் பாய் தான் கால் பண்ணி பேசினார். 4 ஹவர்ஸ் தான், டக்குன்னு நம்ம அவங்கள விடலை எங்களுக்கு. அப்பப்போ அரை மணி நேரத்தில் ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அவன் சார் வந்துட்டார், சப்ளைட்டர் சார் நம்ம ரூமுக்கு வந்துட்டார். தேடிட்டு எங்களை பார்த்துட்டு எங்களுக்கு காசு வேணும்னு கேட்குறாரு. காசு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை சார், இங்கே எல்லாமே இருக்குது சார், எனக்கு வழி அங்கே ஏற்பாடு வரைக்கும் எங்கே போகிறதுக்காக வழி செய்யுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு பெரிய ஒரு போர் நடந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து அந்த துப்பாக்கி குண்டு நடந்த குண்டுமலை அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, டெல்லி வர வந்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ்.